வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம பிக் பாஸ்ல என்னாச்சுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா சேம் ஒரே கதை தாங்க ஓடிட்டே இருக்கு. நம்ம வியானா எல்லா திங்ஸையும் தூக்கி தூக்கி வச்சிடுறாங்க, ஒழிச்சு வச்சிடுறாங்க. எங்க வைக்கிறாங்கன்னு சொல்லவும் மாட்டேங்கிறாங்க. அமித்தோட கேரக்டர்லயா இல்ல அமித்துக்கேவான்னு தெரியல, அதை அமித்தே ஒழுங்கா சொல்ல மாட்டேங்கிறாரு. அது என்னன்னு சொல்லி விஷயம் தெரியல. நானும் பார்த்த வரைக்கும் அவரு கேரக்டருக்கும் கால் சரியில்லை, எனக்கும் கால் சரியில்லை, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. காலையில நம்ம வியானா ஷூ எடுத்து வச்சுட்டு ஒரே ஒரு ஷூவை மட்டும்தான் திருப்பி கொடுத்துருக்காங்க. அப்போ 2 கால்ல வேற வேற ஷூ போடும்போது நம்ம அமித்துக்கு பேக் பெயின் வர ஆரம்பிச்சிருச்சு. அவருக்கு ஆல்ரெடி ஆக்சிடென்ட் ஆகி அவரு ஒரு போன் இன்ஜுரியில இருக்கிறதுனால அவருக்கு ஸ்பெசிபிக் ஷூ மட்டும்தான் போடணும்னு சொல்லி இருக்கு. அது மட்டும் இல்லாம எல்லாருமே வேற வேற ஷூ மாத்தி மாத்தி போடும்போது அந்த ஹீல் சைஸ் மாறும்போது எல்லாத்துக்கும் எல்லா பெயின் வரதான் செய்யும். இதை எவ்வளவோ வாட்டி நம்ம வியானா கிட்ட சொல்றதுக்கு நம்ம அமித்து ட்ரை பண்ணாரு, சொல்லியோன்றாரு. ஆனா நம்ம வியானா அது எதுவுமே கேட்கலைங்க. கடைசியா எழுத்து கொடுத்துட்டு அவங்க ஒரு டிராமாவும் செஞ்சாங்க. அதை எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணுங்க. இந்த வியானா என்ன பண்ணாங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அமித்தோட எல்லா ஷூவையும் தோல்ச்சு வச்சிருந்தாங்களா. ஒரு கட்டத்துக்கு மேல அமித் கிட்டே போயிட்டு நான் எழுத்து தரேன் அப்படின்னு சொல்லி எழுத்து கொடுக்குறாங்க. ஆனா நம்ம அமித்துக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடுச்சு. பட் ப்ரோமோல காட்டின அளவுக்கு டென்ஷன் இல்லைனாலும் ஓரளவுக்கு டென்ஷன் ஆகுறாரு. இதை வச்செல்லாம் விளையாடக்கூடாது, இந்த மாதிரி பர்சனல் திங்ஸ் வச்செல்லாம் விளையாடக்கூடாது. நான் எவ்வளவு வாட்டி உங்ககிட்ட ஃபன்னா கொண்டு போலான்னு சொல்லி சொன்னேன். ஆக்சுவலா அங்க இருக்க எல்லாத்துக்குமே வியானாவே எழுத்துருக்காங்கன்னு சொல்லி தெரியுங்க. அதே மாதிரி அமித்துக்கும் தெரியும். அமித் அப்ப வியானாவை கூப்பிட்டு நான் உனக்காக ஒரு ஃபன் டாஸ்க் பண்றேன், உனக்கு பாட்டு பாடணும்னா பாட்டு பாடுறேன், டான்ஸ் ஆடுனா டான்ஸ் ஆடுறேன், என்ன நீ பண்ண சொன்னாலும் பண்றேன், இல்ல என்னோட முட்டைய உனக்கு தரேன், இந்த மாதிரி நீ எது கேட்டாலும் நான் உனக்காக பண்றேன், ஆனா என்னோட ஷோ கொடுத்துரு அப்படி சொல்லும்போது கூட வியானா இல்ல நான் இருக்கல, எனக்கு தெரியாது, நம்ம சேர்ந்து தேரலாம், அந்த மாதிரிலாம் கொஞ்சம் இது பண்ணிட்டே இருந்தாங்க. இப்ப அரை நாளே முடிஞ்சிருச்சு. ஆனாலும் வியானா அவங்களோட ஷூவை திருப்பி தரவே இல்லை. அப்புறம் ஏதோ ஒரு கட்டத்துல மேபி அரோரா பேசினாலேயான்னு தெரியல, வியானா ஓகே ஷூவை தரலாம் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணிட்டு நம்ம அமித்தை கூட்டிட்டு போய் ஷூவே எழுத்து கொடுத்துட்டாங்க. அப்ப நம்ம அமித் டென்ஷன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் நம்ம வியானா கார்டன் ஏரியாவுக்கு போய் உட்கார்ந்து அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அழுதுட்டு இருக்கும்போது எல்லாரும் வந்தாங்க. கனி, விக்கல்ஸ், பிரின்சிபல் இவங்க எல்லாருமே பேசுறாங்க. அப்ப நம்ம வியானா இல்ல நான் தெரியாம பண்ணிட்டேன் அப்படி இப்படிங்கிற மாதிரி நிறைய சொன்னாங்க. நமக்குமே அது கொஞ்சம் பாவமா தான் இருந்துச்சு. ஓகே நான் அமித்தை கூட்டிட்டு வரேன், நீங்க 2 பேரும் பேசி சால்வ் பண்ணுங்கன்னு சொல்லி பிரின்சிபல் உள்ள போய் அமித்தை கூட்டிட்டு 2 பேருமே பேசி சால்வ் பண்ணவும் சொன்னாங்க. அப்ப அமித் சாஃப்ட்வேரா பேசிட்டு இருந்தாரு. எங்க பார்வையான நீ செஞ்சது தப்பு, பர்சனல் விஷயத்த நீ இவ்வளவு தூரம் தூக்கிட்டு போனதுதான் தப்போ தவிர்த்து நீ எடுத்ததை யாருமே தப்பு சொல்ல, நீ ஏதாச்சும் ஒரு ஃபன்னா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிட்டு நீ திருப்பி குத்துருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி கேக்குறாரு. அதுக்கு வியானா பயங்கரமா அழுதுட்டு ஒரு மாதிரி சீன் கிரியேட் பண்ணி சாரியும் சொல்றாங்க. ஆனா அங்கதான் ஒரு ட்விஸ்டுங்க. அமித் இந்த சைட் நகர்ந்து போன உடனே வியானா ஒரு மாதிரி பயங்கர நக்கலா பயங்கர ஆட்டிடியூடா சிரிக்கிறாங்க. அப்போ இவங்க அழுதது பொய்யா, இதுவும் ஒரு டிராமாவா, இதுவும் ஒரு சீனா? ஆனா எனக்கு தெரிஞ்சு அங்க சுத்தி இருக்கிற ஸ்டாஃப் லைக் பிரின்சிபல், கனி, விக்கல், விக்ரம் இவங்க எல்லாத்துக்குமே அது ஒரு சீரியஸான ஸ்கிரீன் பிளேவா தான் இருந்துச்சு. அமித்துக்கும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா அமித் இந்த சைட் போன உடனே வியானா அப்படி சிரிச்சது பார்த்ததுக்கு ஷாக்கிங்கா இருந்துச்சு. மேபி என் ஃபேஸ் அழுகாம இருக்கணுங்கிறதுக்கு சிரிச்சாங்களா இல்ல ஆட்டிடியூடோட தான் சிரிச்சாங்களான்னு எனக்கும் தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வியானா என்ன பண்றாங்கன்னே தெரியல. திருடி வச்சதா சீரியஸான இதா, இல்ல அழுதது சீரியஸான இதா, இல்ல அழுததுக்கு அப்புறம் சிரிச்சது ஆட்டிடியூடோட அது சீரியஸான விஷயமான்னு சொல்லி தெரியல. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.